ஒரு அழகான காட்டில் அந்தி என்ற சிறிய எறும்பு வாழ்ந்தான். மற்ற எறும்புகளுக்கு மாறாக அந்தி எப்போதும் பெரிய கனவுகளை காண்பான். ஒரு நாள் அந்தி சீமையிலே ஓய்வெடுத்து கிடக்கும் லியோ எனும் சிங்கத்தை கவனித்தான். நான் லியோவுக்குப் போல பலமாக இருந்தால் கண்டிப்பாக நல்லது. ஆனாலும் நான் ஒரு சிறிய எறும்புதான். நான் என்ன செய்யக்கூடும்? அப்போது கல்வி குடும்பமான டோபி என்ற ஆமை வந்தான். அந்தி, பலம் என்பது பெருமை மட்டும் அல்ல. நீ தொடர்ந்து முயற்சிக்காமல் விடாதே. ஒரு நாள் பெரிய விஷயங்களை அடைகிறாய் என சொன்னான். அந்தி ஒவ்வொரு நாளும் விடாமல் சிறிய படிகளை எடுத்துக்கொண்டு சிறிய சிற்றுண்டிகளைக் கொண்டு சென்று சேமித்து வந்தான். அந்த நேரத்தில் சிங்கம் எந்த சிரமமும் இல்லாமல் ஊர்தியில் கிடந்தான். உணவு தானாக வந்துவிடும் என்று நம்பினான். சில நாட்களுக்குப் பிறகு காட்டில் கனமான மழைகள் பெய்தன. உணவு பெரும்பாலும் கிடைக்கவில்லை. சிங்கத்துக்கு பசிக்கும்போது அந்தி சேமித்து வைத்த உணவு இருந்ததால் வாழ்ந்தான். கடின உழைப்பு எப்போதும் பலனளிக்கும். பலமானது என்பது அளவு அல்லது சக்தி அல்ல, ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்து சாதிக்கும் முயற்சிதான் என கதையின் முடிவில் கூறப்பட்டது. ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படும் சிறு படிகள் பெரிய வெற்றியை பகிர்ந்து கொள்ளும்.